கண்டிக்கின்றோம் 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 டிஒஎஃப்ஐ சார்பாக டிஒஎஃப்ஐ சார்பாக டிஒஎஃப்ஐ சார்பாக அரசை மோடி அரசை மோசடி அரசை மோடி அரசை மோசடி அரசை கண்டிக்கின்றோம் 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 திரும்ப பெறு வாய்ப்பை பறிக்கின்ற வேலை வாய்ப்பை பறிக்கின்ற வேலை வாய்ப்பை பறிக்கின்ற உத்தரவை திரும்ப பெற மறுத்து விட்டோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் டிஒஎஃப்ஐ சார்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசின் அறிவிப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணிருக்கோம். ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா கடந்த 26ஆம் தேதி ரயில்வே துறையில் 30,000 காலி பணியிடங்களை காலி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரயில்வே என்பது தனியாருக்கு என்பது விற்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போதில் வேலை வாய்ப்பை முழுக்க மறுத்திருக்காங்க. இன்னைக்கு ரயில்வே துறையில் பைலட் கம்மியாக இருக்காங்க, அதே மாதிரி ட்ராக் செக்கிங் கம்மியாக இருக்கனால பல்வேறு விபத்துகள் ஏற்படுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ரயில்வேல ஒரு 30,000 காலி பணியிடங்களை காலி பண்ணது என்பது ஒட்டுமொத்த ரயில்வே துறையும் அளிக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படித்த பட்டதாரிகள் ஏகப்பட்ட பேர் இந்தியாவில் இருக்காங்க. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரணும்னு சொல்லக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் 30,000 காலி பணியிடங்களை காலி பண்ணியிருக்காரு. இதை கண்டித்து இந்திய ஜனநாயக வாழ்வு சங்கம் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணிருக்கோம். உடனடியாக ஒன்றிய அரசாங்கம் 30,000 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும். அந்த உத்தரவு ரத்து செஞ்சு காலியாக உள்ள அனைத்து இடங்களையும் நிரப்பணும். ஒன்று. ரெண்டாவது பொதுத்துறையை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையை ஒன்றிய அரசு மேற்கொள்ளணும். ரயில்வேயை ஒருபோதும் தனியாருக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி கோரிக்கையை முன்னிச்சு இன்னைக்கு போராட்டம் பண்ணிருக்கோம். உடனடியாக ஒன்றிய அரசு அந்த 30,000 காலி பணியிடங்கள் நீக்கின உத்தரவை ரத்து பண்ணாட்டி தமிழ்நாடு முழுக்க டிஒஎஃப்ஐ போராட்டம் நடக்கும். இன்றைய தினம் கோயம்புத்தூர் நடந்துட்டு இருக்குது. தினேஷ் ராஜா, மாவட்ட செயலாளர்.